திருவாழி கிரியாதங்கம் ஆண்டாள் கோட்டையில இப்போ முதல்ல இங்க வந்து இது பண்றார். அது வந்து முதல் தரமாவும் இருக்கும். நம்ம வந்து ஆண்டவனுடைய பரமத்துறைக்கு பாத்திரமானவர் இந்த ஃபேமிலி 2 பேருமே. இந்த கண்ணனுடைய திருவாழி கண்ணன் சுவாமி இவா தாப்பனா அரசு திருப்பணம் ஆண்டவன் தேர்ந்து கைங்கேறிட்டு வர இவா தாப்பனா ஸ்ரீவிஷ்ணு பிரியாண்டவன் தேர்ந்து கைங்கேறி இன்னமும் தடத்துல தப்பையாத்துல சொல்ல இவருடைய தாயார் அத்தனை ஸ்தோத்திரமாலும் கண்டஸ்டன் முன்னாடியே கேட்டு பாதவசம் 1000 கண்டஸ்டமா சொல்லுவோம். பார்த்தா ரெஃபரன்ஸ் இல்லாம அப்படி அதனால சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் அப்படியே பண்ணி கொடுத்துட்டா. துபாய்களுடைய வந்துட்டா சோதனை வந்துருக்கா. எல்லாருக்கும் வந்து ஸ்தோத்திர வார்த்தை அம்மா தான் சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு வயசாச்சு இல்லையா மேல இன்னும் வயோதாளர்கள் இன்னும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தப்பையா இருந்து அது மாதிரி இவளுக்கு இதெல்லாம் இப்படி பிரியா சொல்லு நாங்களா பார்த்து வளர்ந்து அண்ணா எங்க பிரியா நம்ம இதுவா சொல்லிட்டு இருக்கேன். அதனால சொல்றோம் சொன்னமே வேண்டுரை கேட்டு விண்டோ கேட்குதுன்னு இவர் ஆச்சாரியன்ட்டு வேண்டுரை கேட்டார். அதை நான்கு கேட்பித்தார். இந்த ஆண்டவருடைய அனுகிரகத்தினால நிறைய நான் சம்பாதிச்சு கணக்கு தூக்கி வச்சுட்டு நிறைய உபன்யாசம் பண்றாங்க. சின்ன கல்யாணத்தோட எங்க தாத்தா எங்க தாத்தா குண்டுகண்ணன் தாத்தா சின்ன கல்யாணம் குட்டி தாத்தா. அப்படியே ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால தன்னை அருட்செயல் சோத்திரவாடு தன்னுடைய ரொம்ப சம்பாதிச்சுருக்கா. நிறைய சொல்லி வச்சிருக்கா. நிறைய உபன்யாசம் பண்றா. ரொம்ப இது நடுவுல விருத்தி சொன்னோம். இது நடுவில் பண்றாங்க. அத்தனை நிர்பந்தங்களோட CATCS கிளாஸ் இருக்கிறா. ரொம்ப டீச்சர் நம்ம சுப்பிரமணியம் டீச்சர். அதனால கொஞ்சம் பயந்துதான் லௌகிக நிர்பந்தங்களோட இதை நாங்க ரொம்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அழகா சொல்லக்கூடியது. வந்து பார்த்தாலும் நம்ம நிறைய பராமரிச நாயகி அனுபவிச்சிருக்கோம். ஒரு மாதிரி சேர்ந்து பரகால நாயகிய அனுபவிக்கிற மாதிரி சிறிய எடுத்து நான் சொல்றேன். ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகுலபூஷண மகாகுரவே நமஹ. ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ. தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் பரபிரம்மணே நமஹ. உள்ளிச் செழுமலரோ தாரான் உழைவதியன் கொள்ளிக்கண் உள்ளம் குவியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அவரிடம் பரகாலனாயிருந்து இவர் பெரிய திருமொழி சமர்ப்பிச்சுட்டார். திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூற்று இருக்க எல்லாம் சமர்ப்பிச்சுட்டார். பெருமாளும் மோட்சம் உண்டுன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் இந்த தேகாவசானே அந்த அப்பதான் மோட்சம்னும் பொழுது அது வரைக்கும் பொறுமை இல்லை. இங்க வந்து அவருக்கு உடனே பெருமாள் அனுபவிச்சாகணும். எனக்கு அடியனுக்கு வேணா பெருமாள் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா பெருமாளுக்கு நான் இருக்கிற இடம் தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்னை வந்து இன்னுமே பெருமாள் பார்க்க மாட்டேன்றான்ற கோபமானது ஏறி அவர் பரகாலனா இருந்தவர் பரகால நாயகியா மாறி மடலேறுதல் அப்படின்ற முடிவுக்கு வர. மடலேறுதல், மடலூர்தல் அப்படின்னா என்ன? மடலேறுதல், மடலூர்தல் ரெண்டுமே அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு நாயகன் ஒரு நாயகி 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி சில பல காரணங்களால சேர முடியாம போகும் பொழுது அப்போ அந்த நாயகனானவன் அந்த நாயகியின் படத்தை வரைந்து ஒரு ஓலை குதிரையின் மேல ஏறி தன்னையே ரணம் பண்ணிட்டு
ஊரெல்லாம் பார்க்க என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் மடல் ஊறுதல், மடல் ஏறுதல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது என்ன அப்படின்னா, இது ஒரு நாயகன் நாயகிய குறிச்சு பண்ண முடியும். ஒரு பெண் மடலூறலாமா அப்படின்ற ஒரு கேள்வியானது இந்த இடத்துல எல்லாருக்கும் வருது. இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெண் மடலூறுதல் கிடையாதுன்ற திருக்குறள்லயும் இதுக்கான குரல் இருக்கு. கடலென்ன காரணம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது இல். ஒரு பெண் அப்படின்னு இருந்தா அவ அந்த மாதிரி அச்சம் நாணம்லாம் விட்டு மடலேற மாட்டா அப்படிங்கிற. ஆனா இங்க பரகால நாயகி மடலூறுதல்ங்கிறத நான் எடுப்பேன் அப்படின்னு தீர்மானமா இருப்பா. இந்த மாதிரி நீ தீர்மானமா இருக்கியேன்னு அவளுடைய தோழி கேட்கிறா. இந்த மாதிரி நீ பண்றியே, இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காடா, இதுக்கு ஏதாவது பிரசிடென்ட் உண்டா, ரூலிங்ஸ் உண்டான்னு கேட்ட உடனே பரகால நாயகி எடுத்து கொடுக்கிறா. ஆணை என் தோழி உலகு தோரலர் தூற்றி ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடல் ஊர்துவேன்னு நாயிகா பாவத்துல நம்மாழ்வார் சாய்ச்சிருக்கார். பின்னையும் சாய்ச்சிருக்கார். யாம் மடல் ஊர்ந்தும் எம் ஆழியங்கை பிரானுடைய தூமடல் தன்னம் துழாய் மலர் கொண்டு சூடுவோம்னு. ஆக இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருமா. ஆனா அவர் வந்து மடல் ஏறல. நீ மடல் ஊற போறேன்னு சொல்றியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டா, வாசவதத்தைன்ற பெண்ணுடைய கதையை இந்த இடத்துல சொல்றா. வாசலோட கதை. வாசவதத்தைன்றத மடல்ல பரகால நாயகியே எடுத்து போறான் பின்னாடி. வாசவதத்தையோட கதைய சொல்லி வாசவதத்தை மடல் ஊறினாலே அப்ப என்ன அப்படின்னா, அது ஒரு கதைமா, நாடகம், அதெல்லாம் நமக்கு சரி வருமா அப்படின்னு உடனே கேட்கிறா. மடல்னா என்ன? என்ன அவன் விட்டு பிரிஞ்சு போக போறான், அவனோட பிரிவு எனக்கு தாங்கல, என்ன சொல்லியாவது நான் அவனை பிடிச்சு நிறுத்தி வைப்பேன், அதுக்கு நான் என்னவும் சொல்லுவேன் அப்படிங்கிறது தானே மடல். அப்படின்னா இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கா. யார் சொன்னா? கிம்த்வா மன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபகா ராமஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். வனத்துக்கு கிளம்புறேன்னு ராமன் சொன்ன உடனே சீதையானவள் சொல்றா, என்னைய கூட கூட்டிட்டு போ அப்படின்னு. இல்லம்மா, வனம்லாம் உன்னால வர முடியாது, நீ வராத, அங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு உடனே அவ கேட்கிறா. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு ஜனக மகாராஜாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவார்னு ராமனை பார்த்து சொல்றா. ஒரு பெண்ணா ஒரு ஒரு வீரனான ராமனுக்கு கொடுத்தாருன்னு நினைச்சுட்டு இருக்காரு எங்க அப்பா. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ஒரு பெண்ணுக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. அந்த இடத்துல ராமனோட பிரபாவத்தை குறைக்கிறது அவளோட நோக்கம் இல்லை. என்னவானாலும் சரி, நான் என்ன சொல்லியும் உன்னோட காட்டுக்கு வந்தே தீருவேன் அப்படின்ற அந்த பிடிவாதம். அந்த பிடிவாதம் சரின்னா நான் மடல் எடுக்கிறதும் சரின்னு இந்த ஆரம்பிக்கிற பரகால நாயகியா பாதியில மாறார். முதல்ல கொஞ்ச தூரம் அவர் பரகாலனாகவே சொல்லிட்டு வர, அதுக்கப்புறமா பரகால நாயகியா உருமாறுறார். ஆரம்பிக்கும் பொழுது அவர் நிலமங்கையை சொல்லி ஆரம்பிக்கிறார். தாரார் வரைப்பொங்கை கண்ணார் கடலுறுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராற்று பேரார மார்பின் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் அப்படின்னு முதல்ல இந்த பூமி பிராட்டிய சொல்லி ஆரம்பிக்கிறார். பொதுவிலேயே இந்த பழக்கமானது உண்டு. உயர்வர உயர்நலம்னு உக்காரத்துல பிராட்டிய சொல்லி ஆரம்பிக்கிறதோ, மார்கழி திங்கள்னு மக்காரத்துல தாயார சொல்லி ஆரம்பிக்கிறது வழக்கம். ஆனா இந்த இடத்துல இவர் ஏன் நிலமங்கைய சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இவர் சொல்ல போறதே மோட்சம்ன்றது ஒண்ணு இருக்கட்டும், அது அங்கேயே இருக்கட்டும், இங்க இருக்கிற அச்சை தான் முக்கியம்னு சொல்ல வந்ததுனால, அச்சை இருக்கும் இடமான இந்த நிலமங்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவர் நிலமங்கைய சொல்லி ஆரம்பிக்கிறார். பூமாதேவியோட பெருமையை சொல்லி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 இந்த பூமியில 3 விஷயத்த ஒசத்தியா சொல்லுவா. எது அப்படின்னா அறம் பொருள் இன்பம். இந்த 3 தான் இந்த பூமியில இருக்கிறவா யாரா இருந்தாலும் சரி, சின்னவாளோ பெரியவாளோ, இவா எல்லாரும் கொண்டாடுறது எதை அப்படின்னா இந்த 3 மட்டும்தான் அப்படிங்கிறது. அதுலயும் எது ரொம்ப வசதி அப்படின்னா, ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் அப்படின்னு. இடையதனை, இடை அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடியதுன்னு பொருள் கொண்டு, அறம் பொருள் இன்பம்ல பொருள் தான் வசதி அப்படின்னு சொல்லிட போறாரேன்னு பெரியவாச்சான் பிள்ளை சாய்க்கிற. அது ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார்னு பிரிக்காதீங்கோ, ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார் அப்படின்னு பிரிக்கிறார். இவற்றின் இடை அப்படின்னா அமங் திஸ், அறம் பொருள் இன்பம், இந்த 3த்துல எது அடைஞ்சா மீதி 2த்தையும் அடைஞ்சதுக்கு சமமோ அதை நம்ம அடையணும் அப்படின்ற. எது அடைஞ்சா அப்படின்னா இன்பம் தான். தர்ம அர்த்த காமத்துல காமம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார். அதை அடைஞ்சா மீதி 2த்தையும் அடைஞ்சா மாதிரி. பொருள் அடைஞ்சா இன்பம் வரும், ஆனா அறம் இருக்குமான்னு தெரியாது. அறத்துல இருந்தா இன்பம் வரும், ஆனா பொருள் இருக்குமான்னு தெரியாது.
ஆனா ஒருத்தர் இன்பத்தை அடைஞ்சிருக்காருன்னா அறவழியில பொருளை ஈட்டினவனாலதான் அந்த உண்மையான இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதனால ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார் அவர் மீதி ரெண்டுத்தையுமே அடைவர் அப்படின்னு. ஆனா ஒரு ஆழ்வார் காமம் தான் முக்கியம்னு சொல்றது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வருது. அவர் சொல்றார், நீங்க பூலோகத்துல சொல்ற காமத்தை நான் சொல்லல, பகவத் விஷயமான காமத்தை இந்த இடத்துல சொல்றேன். இந்த காமம் கூட எப்படிப்பட்டது அப்படின்னா இது ஒரு வகையான ஸ்ருங்காரம் தான், விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ரெண்டு பேரோட பிரிவுல ஏற்படுற ஒரு காமம் இருக்கலாம். ஐயோ நான் விட்டு இருக்கேனேன்னு ராமனும் சீதையும் இருந்தா போலே இந்த இடத்துல பெருமாளும் இவர் பரகால நாயகன் இத சொன்ன உடனே அவருக்கு உடனே பரகால நாயகியோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது. அந்த வருத்தத்துல அவர் ஆரம்பிக்கிற அந்த இடையதனை அது இதுக்குள்ள இருக்கிறதுல அந்த இன்பமே முக்கியம், காமமே முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார். இதுல சில பேர்லாம் சொல்லுவா சிக்கனமற்று ஆறானும் உண்டென்பார். இதெல்லாம் இல்ல, நாலாவதா ஒண்ணு இருக்கு, அதுதான் வசத்தின்னு அவ சொல்லுவா. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, அதுவா வசத்தின்னு கேட்கிற ஆழ்வார் இப்படி சொல்றாரே நினைச்சு கூடாது. ஏன்னா இப்ப அவர் கோபத்துல இருக்க, அவருக்கு இப்ப என்னதானும் சொல்லி பெருமாளை உடனே பார்த்தாகணும். அதனால அவர் இந்த மாதிரி சொல்ற. இதுல இந்த மோட்சம் ரொம்ப வசதிங்கிறாளே, அதை பத்தி நான் சொல்றேன் கேளுங்கோ. ஒரு இந்த உலகத்துல 7 குதிரை கூட்டின தேரை நீங்க பாத்திருக்கீங்களா? 7 குதிரை இருந்ததுன்னா தேர் ஓடாது, ஒன்னொன்னு ஒரு பக்கம் ஓடும். அந்த 7 குதிரை கூட்டின தேர்ல ஒரே ஒரு சக்கரத்துல இங்கேருந்து சூரிய மண்டலத்தை கீறிண்டு அவர் இங்கேருந்து போவோமா, அங்க போனா அங்க ஆறாவமுதம் அங்கெய்தி அங்க ஒரு ஆறாவமுதம் இருக்குமா. இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு, இதெல்லாம் இருக்கா இல்லையா இந்த வம்புக்கெல்லாம் நான் வரல, அது நிற்க அப்படின்ட்டு. அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு. இவ்வளவு அழகா பெருமாள் இங்க இருக்க, இவ்வளவு அழகா அச்சையில இங்க இருக்க, அந்த பெருமாள் கிட்ட போனோம்னா அங்க உட்கார்ந்துட்டு நம்ம அப்படியே சந்தோஷத்துல இருக்க போறோம். இந்த மாதிரி உற்சவாதிகள் உண்டா, இவ்வளவு அழகு உண்டா, இவ்வளவு ஆபரணங்கள் உண்டா, பெருமாளை இப்படி அங்க சேவிக்க முடியுமா? அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கிறத விட்டுட்டு கையில இருக்கிற ஒரு முயலை விட்டுட்டு காக்க பறந்து போற காக்க பின்னாடி போயிட்டு இருக்கீங்களே, அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கிற. அதனால காரார் புறவியல் பூண்டதனியாழி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த இடத்துல நமக்கு அச்சைதான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த நாயிகா பாவமானது வந்துடுறது. அப்போ தன்னோட தோழி கிட்ட சொல்ற, என்னோட கதைய நான் சொல்றேன் கேளு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், சீரா செழும்பந்து கொண்டடியா நின்றேன், 2 பந்து வச்சுட்டு விளையாடலான்னு என்ன அழகா மணிமேகலை திருத்தி என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீரார வேர்க்கன் அஞ்சனத்தின் நீர் அணிந்துன்னு கண்ணுல மையெல்லாம் இட்டுண்டு கொண்டையெல்லாம் எடுத்து அழகா சுத்திண்டு ரொம்ப நீட்டா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு விளையாடணும்னு வந்தேன். என்ன உள்ள எண்ணம் அப்படின்னா, அந்த பக்கமா நீரார்கமலம் செங்கன் மாடொருவன் ஒருத்த வருவான், அவன் வந்தான்னா அவன் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுந்தேன். அவனும் வந்தான், நீரார் கமலம் போல் அவன் வந்தான். அந்த செங்கனை பார்த்த உடனேவே இவளுக்கு மயங்கி போயிடுத்து. அதுவும் அவன் சும்மா வரல, 2 கையில குடத்தை வச்சுட்டு பாசுரம் சொல்லி சொல்லி சொன்னா அது டிஸ்டர்ப் ஆகும், அதனால ஒரு ஃப்ளோல சொல்லிடுறேன். 2 கையில 2 குடம் வச்சுட்டு இருக்கான். இப்படி ஒரு குடத்தை மேல போட்டு ஒரு கையில பிடிக்கணும், இந்த மாதிரி போட்டு போட்டு விளையாடுற அந்த குடமாடு கூத்தனா அவன் வரான் அங்கேருந்து. அதை பார்த்த உடனே எல்லாரும் மயங்கி போய் நிக்கிறான். அவனுடைய அழகுலையும் அவன் விளையாடும் அந்த விதரணையிலையும் பார்த்து அத்தனை பேரும் மயங்கி நிக்கிறா. என்னோட சரிசமமா விளையாடுறதுக்கு யாராவது உண்டா ஆறார் அப்படின்னு கேட்டுண்டே அவன் வரான். அதுக்கு யாரும் சரிசமமா இல்ல. ஆனா எல்லாரும் என்ன கூப்பிடுறா, வந்து பாரு இவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, வந்து பாரு பாருன்னு கூப்பிடுறா. சென்றேனேன் வல்வினையால் அப்படின்னு. வல்வினையல், பெருமாளை பார்க்க போறது போய் யாராவது வல்வினைன்னு சொல்லுவாளா? பெருமாளை பார்க்கறதுன்றது எவ்வளவு வசதி, அது போய் ஆழ்வார் வல்வினையால்னு சொல்றாரே அப்படின்னா அதுக்கு பெரிய வாச்சம்பிள்ளை சாய்க்கிற, நான் அழகா என்னுடைய ஆடையெல்லாம் திருத்தி அவனை என்ன பார்க்க வச்சு அவன் என்ன பார்த்த உடனே மடலேறி இந்த பொண்ணுதான் வேணும்னு என்ன சொல்லுவான்னு நான் நினைச்சேன். ஆனா அவனை பார்த்த உடனே மடலேற நிலைமைக்கு என்ன ஆக்கிட்டானே, அதனால சென்றேனேன் வல்வினையால் அப்படின்னு. இந்த மாதிரி வல்வினையால நான் போனேன். அப்போ அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் விளையாடினா பார்த்தா எல்லாரும் போயிட்டா. ஆனா என்னால அதுக்கு மேல அந்த இடத்துல நிக்கவே முடியல. காலார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் அப்படின்னா.
ஏன்னா அந்த கைவளை அப்படியே கழண்டு போயிட்டான் அவளுக்கு. அந்த அளவுக்கு உடனே ஒரு ஏக்கமானது அவளுக்கு ஏற்பட்டு அந்த இடத்திலேயே அவளுக்கான அந்த அந்த அச்சம் மடம் நாணம் எல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாம பயிர்ப்பு மட்டும் அவளுக்கு சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அவ அம்மா எல்லாம் பார்த்து பயந்து போயிட்டான். என்னடா அது நம்ம பொண்ணுக்கு ஏதோ புடிச்சிட்டா மாதிரி இருக்கே, இப்படி பிரம்மம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கே, இது என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவ அம்மா உடனே என்ன பண்றா, ஒரு அந்த நேராதன ஒன்று என்றாள். அவ அம்மா உடனே என்ன பண்றா, பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணா. முதல்ல செழும்புழுதி காப்பிட்டுன்னு பெரிய பெரிய பாகவதோத்தமர்களோட அந்த திருவடி மணலை எடுத்து நெத்தியில இட்டா, ஆனாலும் சரியா போகல. உடனே அடுத்தது என்ன பண்றா, நேராதன ஒன்று நேர்ந்தாள். பண்ணக்கூடாத ஒரு வேலையை பண்ணா. என்ன பண்ணா அப்படின்னா, சாத்தற்கு தான் பின்னால் ஒரு தேவதாந்திர சம்பந்தம் உள்ள சாஸ்தான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தெய்வத்தோட இதை எடுத்து எனக்கு சேர்த்துட்டாலே, அதனாலும் தீராதேன் சிந்தை நோய் தீராதேன் பேதுறவு அப்படின்னு. இதெல்லாம் எது பண்ணாலுமே அது சரியா போகாதுன்னு தெரிஞ்சுக்கு. உடனே என்ன பண்றா, சுத்தி இருக்கிற பெரியவெல்லாம் சொல்றா, நீ உடனே ஒரு கட்டுவிச்சியை கூட்டுண்டு வா, அவ சொன்ன அவ கண்டுபிடிச்சிடுவோம், இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அவ கண்டுபிடிச்சிடுவோம், கட்டுவிச்சியை கூட்டுண்டு வா அப்படின்னு. உடனே அது கேட்டு காரார் குழற்கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி. இந்த இடத்துல பெரிய வச்சான் பிள்ளை சொல்றாரு, அது கேட்டே வந்துட்டாளாம் கட்டுவிச்சி. அவளை போய் ஒருத்தர் கூப்பிடலையாம். ஏன் கேட்டே வந்துட்டா அப்படின்னா, அவள் நம் பாஷ்யக்காரருக்கு பின்னான ஆச்சாரியன் போல இருக்கா போல இருக்கு. ஏன்னா பாஷ்யக்காரருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியன்லாம் போய் வேண்டி சேவிச்சு சொல்லணும் 10 தடவை கேட்டாதான் சொல்லுவா. ஆனா பாஷ்யக்காரரும் அதற்கு பின்னாடி வந்தவாளோ, நீ கேட்கிறேன்னு தெரிஞ்சாலே போதும், பெருமாள் அப்படின்னு ஏதோ சத்தம் கேட்டாலே போதும், நான் சொல்றேன் உனக்கு என்ன வேணுமோ நான் சொல்றேன்னு ஓடி வருவாளே. அந்த மாதிரி இந்த கட்டுவிச்சி. ஏன்னா கட்டுவிச்சின்றவோ ஆச்சாரியனுக்கு சமமாதான் இந்த இடத்துல சொல்லப்படுறா. அந்த கட்டுவிச்சி வந்த உடனே என்ன பண்றா, சீரார் சுளகில் சில நெல் பிடித்தெரியா. சுளகு முரத்துல சில நெல்ல போடுறா. முரம் அப்படின்றது சாதாரண வஸ்து. அதுக்கு ஏன் சீரார் சுளகி, அது என்ன அப்படி சீர்மை மிகுந்த முரம் அப்படின்னா, முரமானது நல்ல வஸ்துவை வச்சுண்டு அந்த உண்மை எல்லாத்தையும் தள்ளிடும். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு இருக்கிற இந்த அஜ்ஞானத்தெல்லாம் நகுத்திட்டு பரம்பொருள் யாருன்றத மட்டும் நமக்கு சொல்லி தருவாங்கிறதுனால சீரார் சுளகில் சில நெல் பிடிச்சரியா. அதை போட்ட உடனே என்ன அவளுக்கு வேறா விதிரா மெய்சீலிரா கைமோகா, அவளுக்கு விதிவிதித்து போயிருக்கு. ஏன் அப்படின்னா, அதுல யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவளால பேச முடியல. உடனே அவ சொல்றா, பேராயிரம் உடையான் என்றாள் அப்படின்னா. உன் பொண்ணை புடிச்சுன்னு இருக்கிறவன் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, அவன் பேராயிரம் உடையவன், அவனை பத்தி நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்ட்டு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆறாரி பையம் மடியல புண்டதுதான் ஆறால் இலங்கை கொடிபடியா விழுந்ததுன்னு சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒத்த வரியில முதல்ல சொல்றா, பின்னாடி டீட்டெயில்டா சொல்ல போறா. அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்பொழுது அவ சொல்றா, ஆறாவது தன்மையனாய் ஆங்கொரு நாள் ஆய்ப்பாடி அந்த சொல்லிண்டே வரா. கிருஷ்ணானுபவம் இது. இந்த பாசுரமே அவ்வளவு அழகு. சீரார் கரையன்குள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுலையாள் பத்தார பற்றி கொண்டுன்னு அந்த யசோதையானவள் அவளுடைய இடுப்பு நோகிற அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த உரியில அந்த வெண்ணெயை கடைஞ்சு அந்த வெண்ணெயை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல வச்சு அதை நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை, நிச்சயமா இந்த கிருஷ்ணங்கையில கிடைச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக நன்கமைய வைத்ததனை மேல எடுத்து வச்சிருக்கா. இதை இவர் பார்த்துட்டு இருக்கார். ஆனா அவ அம்மாக்கு தெரியாது. ஒரு ஆதவன் போல் உறங்கி அறிவுற்று அவளுக்கு எதிர்க்க தூங்குறா மாதிரி நடிச்சுட்டு அவ அந்த பக்கம் போன உடனே தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுந்தி அப்படின்னு. எந்த அளவுக்கு கை உள்ள போகுமோ அந்த அளவுக்கு கைய உள்ள விட்டு வெண்ணெய் எடுத்து சாட்டார். அதோட போகாம மோரார் குடம் உருட்டி, அவருக்கு எப்பவுமே பிடிக்காது இந்த அசாரம் அல்பசாரம் எல்லாம் அவருக்கு பிடிக்காது, சாரத்தனம் தான் அவருக்கு வேணும். அதனால மோரார் குடம் உருட்டி அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவர் திருப்பி போய் படுத்து விட்டார். அவ அங்கேருந்து வந்தா. வாராத்தான் வைத்தது தானாள், தான் வச்சது எங்க போச்சுன்னே அவளுக்கு தெரியல. உடனே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆறாம் இது செய்வார் ஐயறிவர் அல்லால், நீதான் இது செய்தி, நீதான் பண்ணிருப்ப, இந்த வேலையை நீதான் பண்ணிருப்ப அப்படின்னு இது காலட்சேபம் ஆயிருக்கும் போது ஒரு சந்தேகம் வந்துதான் ஒரு சிஷ்யருக்கு. அவ இப்பதான வந்தா, அவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் பண்ணிருப்பார் அப்படின்னா, தாரார் கடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டின்னு இருக்கே, அது எப்படி தெரியும் அவர் தான் கைய உள்ள விட்டார் அப்படின்னா, அந்த பானையோட விளிம்புலதான் இவர் மார்புல இருந்த சந்தனம் இருந்தோம்,
அந்த அளவு எப்படி இவர் கையை விட்டு எடுத்திருக்காராம். அதனால அது தெரிஞ்சது இவர் தான் பண்ணியிருக்க அப்படின்னு. உடனே அவ என்ன பண்ணா அப்படின்னா, தீரா வெகுளியலாய் சிக்கன வார்த்தடிப்ப அத்தனை பேரும் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு அத்தனை பேரும் வந்துட்டான் பாக்குறதுக்கு. கிருஷ்ணன் அடிக்கிறான் அப்படின்னா பாதி பேருக்கு நல்லா வேணும், எங்காத்துல வந்து வெண்ணைய சாட்டானோ இல்லையோ அப்படின்னு. மீதி பேருக்கு என்னன்னா, ஐயோ இத்தனோண்டு குழந்தைய போய் அடிக்கிறாளேன்னு அவளுக்கு ஆறல. அந்த மாதிரி எல்லாரும் வந்தா நெடுங்கையிற்றால் தீரா அவ வந்து ஊரார்கள் எல்லாரும் காண உரலோட ஆறாவயிற்றினோடு ஆற்றாதம் வயத்துல போட்டு சேர்த்து கட்டிட்டா அப்படின்னு. ஆறாவயிற்றினோடு ஆற்றாதம் அந்த மாதிரி கட்டினது பெருமாளுக்கு ஆறவே இல்லையா, ஆற்றாதான் அவருக்கு ஆறவே இல்லையா. ஏன் ஆறல அப்படின்னா, அவர் வந்து எவ்வளவு பெரிய பரபிரம்மம். அவர் எப்பேற்பட்ட முனிவர்களும் யோகிகளும் கூட அவரை கட்ட முடியல, இவ கட்டிட்டாலேன்னு அவருக்கு ஆறலையா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் தான் இத்தனைக்கும் அந்த கயர் எடுத்து கொடுத்தவர். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுள்ள பண்ணியவர் நான், அவளால கட்ட முடியல. இவர் எடுத்து கொடுத்ததுதான் அங்க நெடுங்கையிட்டாலும் அவ்வளவு பெரிய கயராக்கி அவர் கட்டினா. பின்ன என்ன அவருக்கு ஆறல அப்படின்னா, இந்த ஊரே இந்த இடத்துலதான் இருக்கு, அவாவாத்துல வெண்ணெய் இருக்கே, அது காவலே இல்லாம இருக்கே, அதை என்னால போய் இப்ப எடுக்க முடியலையே, இப்படி கட்டி போட்டுட்டாளேன்னு அவருக்கு அத்தனை வருத்தம். இந்த மாதிரி திருக்கரங்களோட ஒரு விஷயத்த சொன்னவர். அடுத்தது வந்து இத சொன்ன காளிய நர்த்தனத்தை சொன்ன. நேர குறைவுனால 3 நிமிஷம் நேர குறைவுனால இதெல்லாம் சொல்லல. இப்ப அந்த மாதிரி தன் சீதைக்கு நேராவன் என்றோ நிசாசரிதான்னு ராமாவதாரம் சொன்ன. இதுல வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான்ட்டு நஞ்சியர் கேட்கிறார். வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் அப்படின்னா, வெண்ணரகத்துக்கு போகாதபடிக்கு எப்படி வெள்ள விளைச்சார், அது அர்த்தம் ஆகலி. அந்த இடத்துல நரகத்துக்கு தான் அவன் போயிருக்கணும் நஞ்சியர் கேட்டாராம். பராசர பட்டரோட ஒரு சிஷ்யர் வந்து அதுக்கு சொன்னாராம், எங்க பட்டர் இப்படி சாய்ப்பார், வெண்ணரகம்ன்றது எப்படி இருக்கும்ன்றது அங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, அந்த வில்ல இந்த இடத்துல வளைக்கும் போதே அந்த நரகானுபவத்தை அந்த இவனுக்கு கொடுத்த கரதூஷணாதிகளுக்கு கொடுத்ததுனால அவன் வெண்ணரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் அப்படின்னு. இந்த மாதிரி அடுத்தது நரசிம்ம அவதாரம் சொன்னார். அடுத்தது மூவடிமன் சொன்னார். 6வது போரின் அசுரர்களும் தானுமாயின்னு இத சொன்னார். மந்திரமலையை போட்டு இதெல்லாம் சொன்னார். எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ராமாவதாரத்துக்கு சௌசீல்யம், கிருஷ்ணாவதாரத்துக்கு சௌலபியம், நரசிம்ம அவதாரத்துக்கு அடியவர்க்கு மெய்யன் தான் தான் அப்படின்னு காமிச்சார். வாமன அவதாரத்திற்கு தேவர்களுக்கு நாதன் நான் தான் அந்த தேவநாதன்னு காமிச்சார். அமிர்த மதனத்துல மொத்தம் 3 உருவம் எடுக்கிறார். ஏன்னா அங்க கீழே இதுவா இருக்க கூர்மமா இருக்க, மேல கருடாருடனா நின்று மலையை அழுக்கிறார். மோகனாவதாரம் எடுத்த மூவராகிய ஒருவனா இருந்தவனும் நான் தான் அப்படின்னு காமிச்சுட்டார். கஜேந்திர மோட்சத்துல அச்சுதனா அண்டி ஆசிரியர்களை நழுவ விடாத அச்சுதனும் நான் தான் அப்படின்னு காமிச்சார். இப்படி எல்லாம் காமிச்சார். ஆனா அவளால முடியல. இப்படி எல்லாம் சொன்னா கடைசியில இவளுக்கு என்ன அந்த கட்டி வச்சு சொல்லிட்டு போயிட்டா இந்த பெருமாள் தான் அப்படின்னு. அவ அம்மாவுக்கும் நிம்மதி ஆயிடுது. சரி சந்தோஷம் அப்படின்ட்டா. அதனால இதோட என்னுடைய அதெல்லாம் சொல்லல. அவ மடலே ஏறல கடைசியில. ஐயோ பாவம், அவளுக்கு அந்த உத்தமன் தன் பேர்பாடின்னு பெருமாளை விட்டு கொடுக்க மனசு இல்லாததுனால, நான் உன்னை பத்தி சொல்லுவேன்னு பேராயிரமும் தினத்தின்னு பெருமாள் கேட்டா சொல்லுன்னு அவளுக்கு சொல்ல மனசு வரல. டைம் ஆயிடுச்சு, இவாளும் விடமாட்டா அப்படிங்கறதுனால அவர் என்ன சொல்லிட்டார், இல்ல என்னால சொல்ல முடியல அப்படின்னு மடல் ஏறவே இல்ல கடைசி அப்படின்னா அவர் முடிச்சுட்டார். அடியேனும் முடிச்சுட்டேன். கல்யாண குமாரனே செம்பை வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆழ்வார் திருவடிகளே சரணம். சீராத்தூக்குள் திருவேங்கடமுடியான் திருவடிகளே சரணம்.
திருமங்கை மண் அவருக்கு ஜீவனுடைய ஆத்மா தேகத்துல பட்டு வச்சு அதுல இருந்தா தேகாத்மாவுக்கு போடுவார் அசாதாரம் தான் அதிகம். இந்த அசாதாரம் சுரூபம் நம்மளால மறுத்து அதனால தேகாத்மா வந்து சொல்லினால எனக்கு தப்பு இல்லை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வருதுனால இந்த ஆரம்பொருள் சொன்ன அப்படின்னு சொல்லலாம். அதை என்ன இன்ட்ரோடியூஸ் சொன்னான். அந்த இன்ட்ரோடியூஸ் ஆரம்பொருள் அதனால பகவான் தான் ஆழ்வாருடைய அருள் செய்த பண்ணார். அந்த அருளுடைய பாரியார இதவை அம்மா இந்த அறம் வந்து இந்த அறம் வந்தோடனே அவனுக்கு இருந்தால் கூட இந்த பகவதமான இன்பா 2 பேரும் சேர்த்து அனுபவிக்கிறாங்க. அந்த சித்தி பார்த்து அம்மாவானுடைய அது மறுத்து இது செட்டிங்ஸ் ஐடி அப்லோடிங் எடுக்கணும் செட்டே பண்ணிருக்கோம். அதெல்லாம் எடுக்கணும் தோசைதான். சாதாரணத்துல ஒரு ஈடுபாடு நம்மளுடைய ஐசியங்களுக்கு இந்த பரகார நாயகி சொன்னது ஏன்னா அவர் தெரியனா அச்சாதாரம் ஒரு ஈடுபாடு இருந்தோம். அந்த விஷயம் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு நினைக்கிறேன். எங்க சுவாமி திருவேங்கத்துல ஒரு சதஸ் ஒன்று படிக்கணும். திருமங்கை மன்னன் சதஸ். அது வந்து பரகால முழுவர்கள் அப்படின்னு வில்லூர் சுவாமி என்ன சஜஸ்ட் பண்ண நீங்கெல்லாம் வந்து சுவாமி வந்து பரகால பராமரிச நாயகி சொல்லிதான் உங்களுக்கு கேட்டிருக்கீங்க நிறைய. அதுதான் உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் எனக்கு அவர் ஜாஸ்தின்னு நீங்கெல்லாம் கேட்டது நான் கேட்டிருக்கேன். அவரை வந்து பரகால நாயகன் ஏற்றம்னு சொல்லி கொடுப்போம். அப்ப தெரியும் அப்படின்னு 1.5 மணி நேரம் பரகால நாயகன் ஏற்றம் மட்டும் பராமரிச நாயகன் வெறும் 2 இது உண்டு வேலைக்கு நமக்கு இருந்தாலும் அந்த பரகால நாயகியுடைய இது எவ்வளவு ஏற்றம் அப்படின்னு பகிர்ந்தேன். ரொம்ப அழகா ஞாபகம். இந்த இப்ப சொன்ன அனுபவம் எல்லாம் நீங்க பிரத்யட்சமா பார்க்கணும்னாக்க வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு வேண்டும். வாக்கியங்களான திண்டு அற்புதமா இந்த 2 மடலாம் சேர்க்கலாம். வாக்கியம் இல்லாம 2 கோட்டியா அத்தியாவரம் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு அனுபவமா இருக்கும். சொன்ன விஷயங்களை அந்த பிரத்யட்சமா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். அடுத்ததாக